இதை கடிச்சுக்கோங்க. வாயை வந்து ஒரு ஸ்டெப் வச்சுக்கோங்க. அப்படியே உள்ள பாருங்க. அப்படியே காலை விட்டு வச்சுக்கோங்க. ஓகே, கரண்ட் இல்லைல்ல, கம்மியாக இருக்குல்ல, செக் பண்ணிட்டேன். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் Paradesi. கொரோனா லாக்டவுன் டைம்னால் நம்ம வெளியே எங்கேயும் ட்ராவல் பண்ணாமல் இருந்தோம். இப்போ லாக்டவுன்லாம் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணியிருக்காங்க, கேசஸும் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. சரி, அதனால் ட்ராவல் பண்ணலாம் டிசைட் பண்ணப்போ எங்கே போகலான்னு தெரியாமல் இருந்தோம். அப்போ சென்னை விட்டு வெளியே போகிற ஐடியா இல்லை. அப்போ சென்னைக்குள்ளேயே கொஞ்சம் அட்வென்ச்சரஸான ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகலான்னு தேடினப்போ நமக்கு இந்த ஸ்கூபா டைவிங் பற்றி தெரிய வந்தது. இந்த வீடியோவில் ஸ்கூபா டைவிங் சென்னையில் எங்கே பண்ணலாம், அதுக்கு எவ்வளோ செலவாகும், யாரெல்லாம் ஸ்கூபா டைவிங் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸும், ஸ்கூபா டைவிங்னா என்ன, அந்த ஸ்கூபா டைவிங்கோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூபா டைவிங்கில் பேசிக்காக 2 செஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் செஷனில் ஒரு ஸ்விம்மிங் பூலில் இந்த ஸ்கூபா டைவிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையும், அண்ட் தென் தண்ணிக்கடியில் என்னெல்லாம் பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, உதாரணத்துக்கு பேனிக் ஆகக்கூடாது, நம்மளுடைய ப்ரீத்திங்கை வந்து எக்காரணத்துக்கு ஒன்றும் ஸ்டாப் பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுத்தராங்க. இந்த ஸ்விம்மிங் பூலில் நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் செகண்ட் செஷனான கடலில் வந்து கூட்டு போகிறத வந்து கூட்டு போகலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த ட்ரைனர்ஸ் வந்து டிசைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செஷன் வந்து அட்டன் பண்ண வந்திருக்கோம். வாங்க செஷன் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸ்விம்மிங் பூல் வந்தாச்சு. இதில் தான் இப்போ வந்து இனிஷியல் ட்ரைனிங். எப்படி விழ போகிறாங்கன்னா, இவர் ரமணா, பிரணவ், சபரி அண்ட் திஸ் இஸ் மோகன். மாஸ்க் போட்டுக்கண்ணா. ஐயோ, மாஸ்க் போட்டுக்கிறது மறந்து போயிட்டேனே. இல்லை அப்படியே இது வந்து கடிச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, உள்ள இதை கடிச்சுக்கோங்க. வாயை வந்து ஒரு ஸ்டெப் வச்சுக்கோங்க. அப்படியே உள்ள பாருங்க. இப்போ இறக்கு அது நாக்கு ஒன்றும் ப்ரீத்திங் நல்லா தான் பண்ணுறீங்க. ஆமாம், ப்ரீத் மட்டும் போகலாம். அதெல்லாம் நல்லா செய்வேன். பயம் மட்டும் தான் ஜாஸ்தி. பயம் இருக்காது, ஆனால் எதையும் சரியாக செய்ய மாட்டேன். பர்ஃபார்மன்ஸ் உள்ள இங்கே வேற மாதிரி இருக்கு, உள்ள வேற மாதிரி இருக்கு. ஓகே, இந்த வீடியோஸ் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு நமக்கு வரக்கூடிய கொஷின் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்கு ஸ்விம்மிங் தெரியணுமா அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஆக்சுவலாக ஒன் டே ஃபன் டேவாக பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்விம்மிங் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நஷ்டம் கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம கூட வந்திருக்கிறவங்கள சபரிக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியாது, இருந்தாலும் அவர் டைவை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டார். இதுவே நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணுறீங்க, ஒரு 4 to 5 செஷன்ஸ் வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்விம்மிங் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கொஷின் என்னவாக இருக்குன்னா, நம்மளோட ஏஜ் என்னவாக இருக்கணும். மினிமம் 10 years அண்ட் அபோவாக இருக்கணும். லெஸ் தென் 10 yearsக்கு வந்து ஸ்கூபா டைவிங் கூப்பிட்டு போகிறது கிடையாது. நமக்கு வரக்கூடிய அடுத்த கொஷின் வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷன்லாம் நம்ம ஸ்கூபா டைவ் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடுத்த கொஷினாக இருக்கும். அவங்களும் தாராளமாக பண்ணலாம். ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா, முந்தின நாள் ஒரு டாக்டர்கிட்ட டைவ் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கினா போதும், நம்மளை டைவுக்கு தாராளமாக கூப்பிட்டு போகிறாங்க. இதை தாண்டி வேறு எந்த ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் இந்த டைவ் வந்து என்ஜாய் பண்ணலாம்.
ஃபஸ்ட் செஷனை ஸ்விம்மிங் பூலில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு செகண்ட் செஷனுக்காக கடலுக்குள்ளே வந்து போக ஆரம்பித்தோம். தள்ளிவிட்டுங்களா? பிடிச்சிக்கிறதா? இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்கூபா டைவிங் நம்ம பண்ணோம்னா அடுத்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு ஃப்ளைட் ஜர்னி எதுவும் பண்ணக்கூடாது. அதனால் அதையும் நம்ம கால்குலேஷன்லேயும் எடுத்துக்கணும். ஃபைனலாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெடி பண்ணுறத பார்க்குறப்பயே நமக்கு பீதியாக இருக்குது. ஓகேவா? அடுத்து ரெகுலேட்டர் ஆயில் வச்சு மாட்டி விடுங்க வாங்க. ரெகுலேட்டர் பாம்லையும் இங்கே பார்த்துக்கோங்க. சொல்லுங்க. ஓகே, இப்படி வைக்கணும். பாம்பில் ரெகுலேட்டர் 4 ஃபிங்கர் மாஸ்டர். ஓகே, டைட் பண்ணிடுவாங்க ஃபுல்லாக. ஓகே, நல்லா இப்படி கட்டும். இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் வந்து வெயிட் பெல்ட். நீங்கள் வெயிட் பெல்ட் போட்டிருப்பீங்க. ஓகே, வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே பின்னாடி காலை ஒட்டி வச்சுக்கோங்க. ஓகே, கரண்ட் இல்லைல்ல, கம்மியாக இருக்குல்ல, செக் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ ரொம்ப முக்கியமான கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது தான் இல்லையா? ஓகே, ஸ்விம்மிங் பூல் செஷன் அண்ட் தென் கடலில் வந்து டைவிங் செஷன் இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ஆளுக்கு 7,900 rupees ப்ளஸ் டேக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் வந்து என்னென்னலாம் இன்க்ளூடுன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் பேடி சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் தராங்க. இந்த சர்டிஃபிகேட்னால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கப்ப இன்டர்நேஷ்னலி 1 வருஷம் வரைக்கும் ஸ்கூபா டைவிங் பண்ணணும்னா இந்த ஸ்விம்மிங் பூல் செஷன் அவாய்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம கடலில் எங்கேனாலும் போய் ஜம்ப் பண்ண முடியும். இதனால் நமக்கு என்ன சேவிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விம்மிங் பூல் செஷனுக்கு நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ண வேண்டியது வருமோ அதை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு சென்னையில் இதுக்காக செஷன் 1க்கு நம்ம ஸ்பெல் பண்ணுறது வந்து 3,000 rupees. அந்த 3,000 rupees சேவ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கும் ஸ்கூபா டைவிங் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா யாரை கான்டாக்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோலையும் கீழே குரு அப்படிங்கிற ட்ரைனருடைய நம்பர் தந்திருக்கேன். இவர் ரொம்ப பத்திரமா நம்மளை கூப்பிட்டு போயிட்டு வந்தார். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நம்மளாம் மீட் பண்ணுவோம். Until then, it's bye from Mr. Paradesi. Thank you.